வணக்கம் மக்களே, நான் உங்க திருமூர்த்தி. இது உங்க மூர்த்தி டாக்ஸ். இன்னைக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டே உலுக்கி போட்ட சம்பவம்னே சொல்லலாம். இது நடந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. பட் லேட்டா நான் வீடியோ போடுறதுக்கு எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஒரு சில பர்சனல் என்னோட வேலைகள் இருந்தனால என்னால வீடியோ போட முடியல. ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறதுக்கான காரணம், மக்கள் எல்லாருக்கும் இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்ன சம்பவங்கிறது நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள சொல்றேன். பாத்தீங்கன்னா, கோயமுத்தூர் சூலூர், கோயமுத்தூர்ல இருக்கிற சூலூர்ன்ற ஏரியால பள்ளப்பாளையம் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 5வது படிக்கிற குழந்தை, 10 வயது குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்திருக்கு. பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய, ஒரு 2 பேர். இது வந்து இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சம்பவம் நடந்தது வியாழக்கிழமை மே 21 சாயங்காலம் 5 மணி அளவுல அந்த குழந்தை காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்துல எங்க போயிருக்கோம், கடைக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நேரம் ஆக ஆக 8 மணிக்கு மேல அந்த குழந்தையோட அப்பாவும் வந்திருக்காரு வேலை முடிச்சு. அப்பயும் குழந்தை கிடைக்கல. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல. அவங்க அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எல்லாம் பண்ணி முடிக்கையில 10 மணிக்கு வந்து கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருச்சு. அதுக்கடுத்து 5 தனிப்படைகளை வச்சு குழந்தைய தேடுற பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த குழந்தைய யார் கொண்டாங்கன்னு சொல்றாங்களோ அந்த நபரும் இந்த குழந்தை தேடுறல்ல இருந்திருக்காரு. அதாவது தான் தான் கொலை பண்ணியிருக்கோன்றது அவர் தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, நம்ம வந்து விக்டிம் இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கு அவர் மக்களோட மக்களா தேடுற மாதிரி இருந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் போலீஸ் அவர் மேல கொஞ்சம் சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க இவர் செய்யற செயல்பாடுகளை வச்சு. 22 அடுத்த நாள் அந்த குழந்தையோட சடலத்தை எடுக்கிறாங்க. ஒரு தோப்புல தான் இந்த இது நடந்து அந்த குழந்தை வந்து சடலமா இருந்திருக்காங்க. அங்க இருந்து அந்த குழந்தைய மீட்டிருக்காங்க. அந்த குழந்தைய கண்டுபிடிச்ச உடனே சிசிடிவி கேமரா இதெல்லாம் வச்சு பார்த்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அவரை பிடிக்க போகையில, அவர் பேர் வந்து கார்த்திக், 33 வயசு அவருக்கு. அவரை பிடிக்க போகையில அவர் வந்து ஒரு பில்டிங்ல மறைஞ்சிருந்து போலீஸ் வர்றப்ப தப்பிச்சு போறக்கா கீழே குதிச்சிருக்காரு. அந்த இதுல அவருக்கு கையிலையும் காலிலையும் அடிபட்டு எலும்பு முறிவாயிருக்குன்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்கையில மோகன் அப்படிங்கிற இன்னொருத்தருக்கும் இந்த கொலை சம்பவத்துல தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு அதுக்கான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த விஷயத்துல நம்ம என்ன விஷயம் பார்க்கணும்னா, ஒரு குழந்தை ஒரு நபர் வந்து கடத்திட்டு போறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான சூழ்நிலையில கடத்திட்டு போயிருக்காங்க. காரணம், அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச நபர் தான் அந்த கார்த்திங்கிற நபர். அதாவது இதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு நெய்பரா இருந்தவர் அவர். ஸோ அதனால ஒரு பரிச்சயப்பட்ட முகம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படிங்கிற தைரியத்துலதான் அந்த பொண்ணு அவர் கூப்பிடையில அவர் கூட போயிருக்காங்க. கடைக்கு முட்டாய் வாங்கி தரேன் கூட வாமா அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், நம்மளுக்கு தெரிஞ்ச மாமா தான் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் அந்த குழந்தை வந்து போயிருக்கு அவர் கூட. ஆனா இப்படி ஒரு தீர சம்பவம் நடக்கும் அப்படிங்கறத அந்த குழந்தைய எதிர்பார்க்கல, அவங்க பேரண்ட்ஸும் எதிர்பார்க்கல. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேட்டி கொடுத்து அழுகையில சொல்றாங்க, குழந்தையோட உடம்புல ஓட்டை போட்டு ரொம்ப இடங்கள்ல வந்து காயமாயி, குழந்தையோட முடியை வச்சு கழுத்தை வந்து நெரிச்சு இது பண்ணி கழுத்தை உடைச்சு, அதாவது நம்ம எந்தெந்த விஷயங்கள் வந்து பார்க்க முடியாது, அதை கேட்டாலே நம்மளுக்கு மனதெல்லாம் உழுக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் அந்த குழந்தைய வந்து கொலை பண்ணியிருக்காங்க இந்த கொலையாளிகள். எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? ஒரு பச்சை பிள்ளைய வந்து இந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன வெறி? உன் வீட்லயும் குழந்தை இல்லையா? உன்னை சுத்தி லேடிஸ் யாருமே இல்லையா? ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த விஷயத்த பார்க்கையிலே நம்மளுக்கு புரியுது. அதை வந்து அரசாங்கம் வந்து அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுத்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும். அதுக்கான சட்டப்படியான எல்லா முடிவுகளையும் நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் இந்த கேஸை உடனடியா விசாரிச்சு அந்த
குற்றவாளிகளுக்கு உடனடியான தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவும் போட்டிருக்காரு. அது அதிவிரைவில் நம்மளுக்கு அப்டேட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. இந்த விஷயத்த யாருமே அரசியலாவே கொண்டு போகாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து அந்த குழந்தைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே எல்லாருமே செயல்படணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் இதை வந்து கட்சி ஆளுங்கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டா வைக்கணும், இவங்க சரியில்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் இருக்க வேணாம். இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம் மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கட்சியா இருந்தாலும், ஏன்னா இப்ப இவர் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காப்ல, அதிமுக எம்எல்ஏ இருந்தவர், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படின்ட்டு. இது வந்து எந்த ஒரு ஆட்சியா இருந்தாலும் சரி, குற்றவாளிகளை வந்து இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லி சென்னையில எல்லாம் ஒரு 800 ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்ப எல்லா மாவட்டத்திலயும் இது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மெயினா இருக்கிற ரவுடிகள்லாம் யார் யாருன்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணி குற்றங்களை குறைக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில அரசாங்கமும் இறங்கிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி இவங்க வந்து ரவுடிகளோ இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க மேல கேஸ் இருக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனுஷன்தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு கொலை வெறி, ஒரு காம உணர்ச்சி வந்து ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு செய்யணும்னு தோணுது அப்படின்னா அவன் ரவுடியா இருக்கணும், அவன் வந்து பொறிக்கா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்மள மாதிரி மக்களாத்தான் இருக்கான். ஆனா ஒரு பாயிண்ட் அவனுக்கு அந்த ஒரு செயல் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்கான இது ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம பீப்புளுக்கு ஆல்மோஸ்ட் யாருக்குமே அந்த அளவுக்கு அதை பத்தின நாலேஜ் இல்லை. அதை வந்து ஸ்கூல்ல இருந்தே மக்கள் இருந்து நம்ம வந்து சொல்லி தரணும் பசங்களுக்கு. ஒருத்தவங்க எப்படி பழகுறாங்க, ஒருத்தவங்கிட்ட எப்படி பழகணும், தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம எந்த லிமிட்டோட இருக்கணும், அப்பா அம்மாட்ட சொல்லாம அவங்க கூட வெளியில போகக்கூடாது. எவ்வளவு பரிச்சயப்பட்டவங்களா இருந்தாலும் சரிங்க, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு சூழ்நிலையில குழந்தைகள் பேரண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணாம எங்கேயுமே போகாதீங்க தயவு செஞ்சு. உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி அவர் கூப்பிடுறாரு, அவர் கூட நான் கடைக்கு போலாமா வேணாமா அந்த மாதிரி சொல்லுங்க. அப்பத்தான் வந்து குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும்ன்றது தெரியும். ஏன்னா அப்பா அம்மா தவிர்த்து வேற யாரும் உங்களை வந்து பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்க முடியாது. சரிங்களா? அதனால உங்க அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்க இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றாங்களா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க சொல்ற விஷயத்துக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்க அதுக்கடுத்து அவங்க கூட போறது வர்றதை பத்தி யோசிக்கணும். இல்லை அப்படின்னா உங்க வீட்லயே பேசாம இருங்க சேஃப்டியா. ஏன்னா இன்னைக்கு காலத்துல யாரையுமே நம்ப முடியலங்க. இவங்கதான் நல்லவங்க, இவங்கதான் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறணும். மற்றவங்கள குறை சொல்றது, இவங்க செஞ்சனாலதான் இப்படி ஆச்சு, இல்ல இந்த ட்ரெஸ் போட்டனாலதான். சின்ன குழந்தைங்க என்னங்க ட்ரெஸ்ஸு, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ட்ரெஸ் இது பண்றாங்க? ஒரு உணர்ச்சியோட பார்க்கணும்னு நினைக்கிறவே எப்படி இருந்தாலும் பார்க்கத்தான் செய்வான். பர்தா போட்டு மூடி இருந்தாலும் அவன் ஒரு பொண்ணு நினைச்சு பார்த்தான்னா அவனுக்கு உணர்ச்சி வரத்தான் செய்யும். அதுக்காக வந்து ட்ரெஸ்ஸையோ இல்லை மற்ற விஷயத்த வச்சு பெண்கள் வந்து நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஒரு ஆணா இருந்து பெண்ணுக்கு பாதுகாப்பா கொடுக்கணும்னு சொல்லிதான் உனக்கு கடவுள் வந்து வலிமை அதிகமா கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல நீ வந்து அந்த பெண்ணையே வந்து அடிமைப்படுத்தி இந்த மாதிரி கொலை பண்ணி அந்த பெண்ணோட வாழ்க்கையவே முடிக்கிற அப்படின்னா நீ எதுக்கு ஆம்பளையா இருந்து? உனக்கு எது கடவுள் அப்படி ஒரு இதை வலிமையை கொடுக்கணும்? அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம மேலே தப்பு இருக்கு. நம்ம வீட்டு பெண்களை இந்த மாதிரி செய்ய போறது இல்லைல்ல. உன் பிள்ளையா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவியா? கொலை பண்ணி போட்டு இந்த மாதிரி. அப்ப மற்ற வீட்டு பிள்ளைகள் பெண்கள் அவங்கள வந்து எவ்வளவு நாள் என்ன நாள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம். அதுக்கு வந்து முக்கியமா பேரண்ட்ஸ் நீங்க வந்து பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்க ஏதாவது இந்த மாதிரி நடக்குது, ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்றாரு அப்படின்னா துரிதமா செயல்பட்டு அந்த பர்சனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. பயப்பட வேணாம். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம பிள்ளை பேர் வெளியில வருமோ, நம்ம அசிங்கமாயிருமோ குடும்பம், தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைச்சு அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையில நீங்களே விழுந்துடாதீங்க. ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அசிங்கப்படுத்தினாதான் நாளைக்கு அந்த விஷயத்த செய்யறதுக்கு யோசிப்பான். ஏன்னா டிவி சேனல்ல யாரும் உங்க பிள்ளை முகத்தையோ எதையும் காட்ட போறது கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா பேர் மாத்தி கூட சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வரோமோ அப்பதான் தப்பு செய்யறோம் பயப்படுவான். நாளைக்கு நம்மளும் இப்படி மாட்டிக்கிட்டா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தப்பு பண்றது இப்ப அசால்ட் ஆகி போச்சு. அதை வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே பயந்து பயந்து நம்ம இருந்தோம்னா அது அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆயிரும்.
ஆகா நம்ம இது செஞ்சாலும் அவங்க பயப்படுவாங்க, போலீஸ்ட்ட சொல்றதுக்கு நம்ம மிரட்டலாம் வைக்கலாம், அந்த மாதிரி தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. நம்ம வந்து அந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும். நம்ம தப்பு எதுவும் செய்யல, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தப்பு நடக்குதா அது நம்ம தான் தட்டி கேட்கணும். அந்த விஷயத்துல நீங்க கரெக்டா இருங்க. அதே மாதிரி தாவேகா கட்சியினரா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சியினரா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதை நீங்க வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களோட தொகுதியில உங்களோட பகுதியில எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அனைவரும் ஒரு குழுவா செயல்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இனி நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும். அந்தந்த பகுதியில இருக்கிற பகுதி கழக செயலாளர்கள், வார்டு உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள், ஒன்றியம், சார்பணி, இளைஞரணி, மகளிர் அணி எல்லாருமே சேர்ந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி பாதுகாப்பு வைக்கணும். உங்க ஏரியாவுக்கு தெரியாத ஒரு நபர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள யாரா இருந்தாலும் கேள்வி கேளுங்க. நீங்க எந்த ஏரியா, எங்க இருந்து வரீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு. ஏன்னா யாரையுமே நம்ம கண்டுக்கிறாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கையில தான் அதை பத்தி யோசிப்போம். அதனாலதான் சொல்றேன், எந்த பர்சன் வந்தாலும் சரி போனாலும் சரி, நம்ம ஏரியாக்குள்ள நம்மளுக்கு தெரியாத ஒரு முகம் வருதா, அவங்க யார் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்கள பத்தின டேட்டாஸ் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பிள்ளைகிட்ட பழக வைக்கையில பார்த்து பழக சொல்லுங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காம இருக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அரசாங்கம் அதுக்கான முழு செயல்பாடு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. வந்து இன்னும் ஒரு மாசம் கூட முழுசா கம்ப்ளீட் ஆகல. எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். எந்த ஆட்சி இருந்தாலும் பிரச்சனைகள்ன்றது இருக்கத்தான் செய்யும் மக்களுக்குள்ள. அதை எப்படி அவங்க சார்ட் அவுட் பண்றாங்க, எந்த மாதிரி துரிதமா செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஏன்னா சிஎம்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரம்பு இருக்கு, அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் இருக்கு. படத்துல சொல்ற மாதிரி துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டு சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்ய முடியாது. ரியல் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற. ஸோ அதனால எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியே பார்க்காதீங்க. என்ன இன்னைக்கு நடைமுறை இருக்கு, துபாயில நடக்குது இங்கேயே நடக்கலைன்னா அந்த நாட்டு கல்ச்சர்ஸ்க்கு அது கரெக்டா இருக்கு. இந்த நாட்டுல அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வர முடியாது. நீங்க உங்களுக்கே தப்பு நினைச்சத இதை ரோட்ல வச்சு சுட்டோம்னா மனித உரிமை மீறல்னு சொல்லி அதுக்கு ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் நிற்பாங்க. நீங்க எப்படி சட்டத்தை கையில எடுக்கலாம், இதுக்கு தான் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அங்க இருக்குல்ல, கோர்ட்ல போய் பேசுங்க, அவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், நீங்களா எப்படி செய்யலாம் அப்படிம்பாங்க. எதா இருந்தாலும் நம்ம சட்டப்படி தாங்க போக முடியும். சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுவோம். நாளைக்கு அந்த சட்டத்துல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அது எல்லா மக்களும் சேர்ந்து தான் பண்ண முடியும். அதே மாதிரி பிஎம் அவங்க எல்லாருமே முடிவு பண்ணி அதுக்கான ஒரு மசோதா சொல்லுவாங்க, சட்ட மசோதா. அந்த மசோதாலாம் நிறைவேறினாதான் சட்ட திருத்தங்கள்ன்றதை கொண்டு வர முடியும். எப்படி நம்ம டாக்டர் அம்பேத்கர் சட்டம் எழுதி மக்களுக்கு பல நன்மைகள் கொண்டு வந்தாரோ அது மாதிரி இனி வர்ற காலங்கள்ல அப்படி ஒரு அம்பேத்கர் நம்ம கிடைப்பாருன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. காலங்கள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்துவோம். ஏன்னா இப்பதான் நம்ம இளைஞர்கள் எல்லாருமே அரசியல் பத்தினா என்ன, அரசியலோட புரிதல் எப்படின்றத இனிமேல் தான் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது வந்து இனி எக்ஸ்டாப்ளிஷ் ஆகையில தான் அதுக்கான பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ எதுக்குமே கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை நம்ம வந்து மாத்துவோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல அவேர்னஸ் வீடியோஸ் போட்டு காட்டுங்க. நீங்களும் வந்து மோட்டிவா பேசுங்க. பேரண்ட்ஸும் என்னைக்குமே குழந்தைகளை தனிமையில விடாதீங்க. உங்களோட அரவணைப்பு இருந்தா மற்றவங்களோட அரவணைப்பை அவங்க தேட மாட்டாங்க. குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் வந்து கரெக்டா அவங்களுக்கு கூட இருந்து சாப்பிட்டு விளாண்டு இருந்தீங்கன்னா அவங்க மற்றவங்கள வந்து யோசிக்கவும் மாட்டாங்க, மற்றவங்ககிட்ட போகவும் மாட்டாங்க. உங்கள்கிட்ட அந்த அரவணைப்பு இல்லாத பட்சத்துலதான் அவங்க மற்றவங்க கூட விளாடுறது போறது வர்றது அந்த மாதிரி. ஸோ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளும் மாற்ற வேண்டியது இருக்கு. அந்த மாற்றங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் சமுதாயம் மாறும். எல்லா இளைஞர்களும் சேர்ந்து நம்ம ஏரியா நம்ம தெரு நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருங்க. அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஆள் தான் அந்த தப்பு செஞ்சது. இதே மாதிரி தப்பு இனி நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான விழிப்புணர்வோட இருக்கணும். இல்லை அப்படின்னா குழந்தை எல்லாத்துக்கும் இந்த ஜிபிஎஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதை தெரியாம மறைச்சு ட்ரெஸ்ல இல்லையா நம்ம தான் வச்சு விட்டுறணும் போல. நாளைக்கு குழந்தை காணாம போனா கூட அதை வச்சு கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவ்வளவு தூரம் பண்ணி நம்ம பாதுகாப்பு வச்சு செய்யறதுக்கு குழந்தைகளை வந்து நம்மளே பேசி வீட்டிலே இருக்கிற மாதிரி வச்சுதான் பண்ணணும். வெளியில யார்ட்டையும் போகாதீங்க, யார் கூப்பிட்டாலும் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க, தெரிஞ்சவங்களாவே இருக்கட்டும், மாமாவாவே இருக்கட்டும், அத்தையாவே இருக்கட்டும், யாராவே இருக்கட்டும், எங்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னன்றதை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கவர்மெண்ட் மேலே திணிக்க முடியாதுங்க. நம்மளே பாதுகாத்துக்கிறணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் நம்மளை பாதுகாக்கும். சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ஸ், அது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த நாலேஜ் நம்மள்கிட்ட இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து
எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்றது எப்படி, அந்த பிரச்சனைகள் வராம தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த விஷயத்த வந்து அரசியலாக்காம அந்த குழந்தைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுன்றத மட்டும் நினைங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ ஒரு சமூக அக்கறையோட எல்லா கட்சியினரும் அதுக்கான செயல்பாடை ஈடுபடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் அந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.